மந்திரம் 31. ஏ குட்டி சாத்தா, மரியாதையா எங்களை வெளியில விடு அப்படின்னு சூனியக்காரங்க எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்க. அது எதுவுமே தியாவோட காதுல விழவே இல்லை. அவ தன் சிறகுகள்ல இருந்த கட்டை அவிழ்த்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சா. அவ கண்கள் கிரீன் கலர்ல இருந்தது. அவ தன் தம்பிய கையில தூக்கிக்கிட்டு எம்போசா சூனியக்காரிங்க எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு சூனியக்காரிங்களோட சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்தா. கால் மேல காலை போட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து நக்கலா சிரிச்சா. ஏய் சூனியக்காரிங்களா, முதல் தடவையே நீங்க என்னை கடத்தி வாங்கும் போதே இந்த தியா யாருன்னு நீங்க தெரிஞ்சிருந்திருக்கணும். ஆனா நீங்க என்னை மறுபடியும் கடத்திட்டு வந்தது தான் நீங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. 7 வயசு குழந்தை தானே, அவளால் என்ன பண்ண முடியும்னு நினச்சி மறுபடியும் கடத்திட்டு வந்து என்கிட்ட வம்பா மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் எல்லாரும் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நினச்சிங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ கை தட்டவும் அங்கே வேற சில சூனியக்காரங்க வந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, முதல் பாட்டில் அப்புறம் கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டான சூனியக்காரிங்க தான். மறுபுறம் ராணி தேவதை பாவமாக பார்த்தேன். அவங்க என்னை பார்த்து, கிருஷ்ணா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கூந்தல் தேவதை அப்புறம் அன்பு தேவதை அங்கே வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே ராணி தேவதை அவங்க கிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்பு தேவதை, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்கள பார்த்தா மற்ற தேவதைகள் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ குறும்பு தேவதை, கிருஷ்ணா நீங்கள் இப்போ தேவதை லோகத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தியா அப்புறம் ஷானை காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லவும், நான் உங்களை பார்த்து, எனக்கு தியா ஷானை பற்றி கவலை இல்லை. இந்த 2 வாண்டுக கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த சூனியக்காரங்க என்ன பாடுபட போகிறாங்களோன்னு தெரியலை அப்படின்னு சொல்லவும், அங்கே இருக்க எல்லாருமே பார்த்து சிரித்தாங்க. அண்ணா, நீங்கள் சொல்கிறது என்னமோ சரிதான். தியா ரொம்ப புத்திசாலி, கூடவே ஸ்ட்ராங். எத்தனை சூனியக்காரங்க வந்தாலும் அவளை ஒன்றுமே பண்ண முடியாது. அவள் ஒரு குழந்தையா இருக்கலாம், ஆனால் அவள் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. ஆனால் ஷான் அப்படி கிடையாது. அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு வெறும் 2 வயசு தான் ஆகுது. அதனால் அவனால் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ ராதா அப்படின்னு சொல்ல, அப்போது காதல் தேவதை என்னை பார்த்து, கிருஷ்ணா நீ கவலைப்படாத. நீங்கள் ஒரு நல்ல மகன், நல்ல கணவன், ஒரு நல்ல அப்பாவும் கூட. எனக்கு தெரியும் உங்கள் மனைவியை நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சாங்க. இப்போ நீங்கள் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு எதுவுமே புரியலை. ஆனாலும் நான் கண்ணை மூடினேன். என்னோட அத்தனை மெமரியை அவங்க காப்பி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க என்ன மாதிரியே மாற ஆரம்பித்தாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக போங்க. நான் ராதா பக்கத்தில் போகிறேன். இப்போ உங்களோட மொத்த மெமரிஸும் என்கிட்ட இருக்குது. அதனால் ராதாவுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து மாயமாக மறைஞ்சு போனாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு தேவதை லோகத்தில் இருந்து இருள் லோகத்துக்கு நான் கிளம்பினேன். மறுபுறம் தியா அவளோட பிஞ்சு கைகளை தட்டி, யார் அங்கே, யார் அங்கே, எனக்கு 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த சூனியக்காரிங்க கிட்ட போய், அச்சச்சோ இவங்களுக்கு நான் காலையிலேருந்து சாப்பாடு போடலை, ரொம்ப பசிச்சுட்டு இருக்குமே, இல்லை சரி பரவாயில்ல, நான் சாப்பிட்டுட்டு பொறுமையாக உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சூனியக்காரிங்க பக்கத்தில் போய் உட்காந்து, உங்களுக்கு கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லி அவள் கொடுக்குற மாதிரி போய் அவளே சாப்பிட்டு அந்த சூனியக்காரிங்க எல்லாரையும் செம்மையாக வெறுப்பேற்றிட்டு இருந்தா. நாங்கள் கூட்டுக்குள்ளே இருக்கும்போது, நீ ரொம்ப ஆடுற, எங்களை வெளியில் விடு, அப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த சூனியக்காரி. இதை கேட்ட தியா சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் இவ்வளோ நேரம் நீங்கள் வெளியில் தானே இருந்தீங்க, அப்போ கூட உங்களால் ஒன்றுமே பண்ண முடியலையே, கூண்டுக்குள்ளே இருந்து வெளியில் விட்டால் மட்டும் என்ன பண்ணுவீங்க, கூண்டுக்குள்ளே இருந்துட்டு பஞ்சு டைலாக் வேற, மூஞ்சப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்காம சூனியக்காரங்களை கலாய்க்க ஆரம்பிச்சா தியா. இது தாண்டா வாழ்க்கை, எங்கள் அப்பா கண்டிப்பாக எங்களை தேடி
தேவதை லோகத்துக்கு போய் உதவி கேட்டிருப்பாரு. ஆனா பாவம் எங்க அப்பாவுக்கு தெரியாது. நான் இங்க சூனியக்காரங்க எல்லாரையும் சிறைப்பிடிச்சு ஜாலியா உட்காந்து ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு. என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சா தியா. மீண்டும் சந்திப்போம்.